வாழ்க வளமுடன். அன்பின் அலைவரிசை இருப்பதிலேயே மிக உயர்ந்த அதிக சக்தி வாய்ந்த அலைவரிசை அன்பு ஒன்று தாங்க. அன்பும் கருணையும் ஆகிய இறைநிலையோடு நாம் ஒன்றி இணைவதற்கு அன்பின் அலைவரிசையால் மட்டும்தாங்க இயலும். விளைவு பேரின்பம். அன்பு செலுத்தும்போது நாம் பிரபஞ்சத்துடன் முழுமையாக ஐக்கியமாகி விடுறோங்க. நாம் செலுத்தும் தன்னலமற்ற அன்பு அலை பன்மடங்காக பெருகி நம்மை நோக்கி திரும்பி வருங்க. அன்பின் அலைவரிசையில் பிரபஞ்சம் முழுமையும் அன்பை நிறைக்கிறோம், அன்பில் நிறைகிறோம், அன்பால் இணைகிறோம். வாழ்க வளமுடன். நூற்றுக்கணக்கான பேர் இந்த அறிவு திருக்கோயிலுக்கு முன்போட வருகை தந்து ஞாயிற்றுக்கிழமைனா இங்கே ஒரு திருவிழா கொண்டாட்டம் மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த 1000 வயசிய மேல்நிலைப்பள்ளி அந்த இதில் நடக்கும் போதெல்லாம் அவ்வளோ பேர் வருவாங்க. ஒரு பகுதியில் ஆசிரியர் பெருமக்கள் உடற்பயிற்சிக்கு, ஒரு பக்கம் டீச்சை அப்படின்னு அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும். இப்போ நம்ம அறங்காவலர்களும் மற்றும் தொண்டாற்றி கொண்டிருக்கிறவங்க அத்தனை பேருமே தினம் தினம் அதே சிந்தனையாக இருக்கிறோம். ஆனால் மாதம் ஒருவரையாவது நம்ம அறிமுகப்படுத்தணும். இந்த அறிமுகப்படுத்துறதுனா நம்ம ஒன்றும் வாங்கன்னு கூப்பிட வேண்டியதில்லை. நம்ம சொல்லிட்டு இருந்தாலே போதும். வர்றவங்ககிட்ட தினந்தோறும் இங்கே ஒரு பயிற்சி நடக்குது, சிறப்பாக நடக்குது அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை, நாம் வாரத்துக்கு ஓரிரு நாளாவது மன்றத்தில் போய் உட்கார்ந்து தவம் செய்யணும், அறக்கட்டளைக்கு போகணும் அப்படிங்கிற அந்த கருத்து நிலை பெற்றால்தான் எந்த அறக்கட்டளைனாலும் சரி, எந்த தவ மையம்னாலும் சரி, நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். பரமக்குடிய அறக்கட்டளை மட்டும் பேராசிரியர்களுக்கு சொல்றதில்லை, உலகம் பூரா இருக்கக்கூடிய எல்லா அறக்கட்டளைகளிலுமே நாம் அங்கத்தினர்கள் தான். உலக சுற்றக்கூடிய வாய்ப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்குன்னு சுவாமிஜி 94 டிசம்பர் 31 அருள்நிதி தியாகராஜன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அப்போ அந்த நிறைவுரையில் சொல்கிறாங்க, ஆசிரியர்களுக்கு ரொம்ப டிமாண்ட் ஏற்படும் ஒரு காலத்தில். அவ்வளவு தேவைகள் இருக்கு உங்கள் தொண்டு. உலகம் பூரா உங்களுடைய தொண்டு இருக்கும். உலகம் சுற்றக்கூடிய வாய்ப்பு உங்கள் அத்தனை பேருக்கும் கிட்டும்னு சொன்னார். அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ அது போல வாய்ப்பு உருவாகி கொண்டிருக்கு. ஸ்லோனில் 2 மாதம் 3 மாதம் தங்குறதுக்கு யார் விரும்புகிறார்களோ போக்குவரத்து, அங்கே தங்குறதுக்கு உண்டான செலவு அந்த பேராசிரியர் குடும்பத்தை கூட்டு போனோம்னா அந்த குடும்பத்துக்கு உண்டான செலவு அவங்க ஏற்றுக்கணும். அங்கே தங்குற இடம் 1 மாதமா 2 மாதமா 3 மாதமான்னு சொல்லிட்டு அங்கே தங்கி அந்த பகுதிகள் பூரா தொண்டாற்றலான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அறிவிப்பு கொடுத்து அது ரொட்டீனாக 2 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த அனுப்பி வைக்கிறதுக்கான ஏற்பாடு. அதேமாதிரி துபாய், மலேசியா இந்த மாதிரி நாடுகள்ல எல்லாம் அந்த உணர்ந்த பேராசிரியர்கள் நிறைய தேவைப்படுறாங்க. அதே மாதிரி கிராம சேவை திட்டத்துக்கும் நிறைய ஆசிரியர் பெருமக்கள் குடும்பத்தோடு தொண்டாற்றுறதுனாலும் சரி, இல்லை நான் சர்வீஸ் பண்ணுறேன்னு ஆண் அருள்நிதியோ பெண் அருள்நிதியோ அந்த பேராசிரியர் பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அவ்வளவு இருக்கு. அப்போ இதில் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய தகுதியை நம்ம உயர்த்திக்கணும். அவ்வளோதான். தகுதியை உயர்த்திக்கணும்னா மனவளக்கலை பயிற்சிகளை தொடர்ந்து செய்பவராக இருந்தாலே போதும். அதுல ஒரு குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, அகத்தவம் அகத்தாய் இந்த 2ம் ஒருத்தர் தொடர்ந்து செய்யணும்னு சுவாமிஜி சொல்றாங்க. தினந்தோறும் செய்யணும். இன்னும் சொல்ல போனா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது நம்மை நாமே அகத்தாய்வு செய்து கொண்டே இருக்கணும். அவ்வளவு விஷயங்கள் நம்ம உள்ளத்துல இருக்கு. சும்மா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் உட்கார்ந்தாதான் தெரியும் உள்ளுக்குள்ள எவ்வளவு எண்ணங்கள் நம்மளை அலமோதி நம்முடைய மனதை பாதிக்குது. அதே மாதிரி உள்ளுக்குள்ள அந்த இருந்து கொண்டு அந்த ஓட்டத்தை தடை பண்ணி நம்முடைய உடலையும் பாதிக்குது. அந்த உணர்ச்சி நிலையில நம்ம அறிவு மேலோங்கும் போது, அதாவது 14க்கு மேல அலைச்சொல்லுன்னு சொல்லுவாங்க. 20, 22, 25 இப்படித்தான் பொதுவாக 20க்கு மேலதான் நம்முடைய மனித மனம் இயங்கிக் கொண்டிருக்கு. அந்த அலைச்சுழல் என்று சொல்லக்கூடிய உயிருடைய இயக்க வேகத்தால் வரக்கூடிய அந்த அலை
அந்த உயிர் விரைவு அதிகரிக்கும் போது அந்த காந்த அலையினுடைய வேகமும் அதிகரிக்கும். அதனால அந்த உணர்ச்சி நிலையில் இருக்கும்போது அந்த உணர்வு நிலைக்கு நம்முடைய மனம் நிலைக்காது. அதனால உணர்ச்சியில எடுக்கக்கூடிய எந்த முடிவுமே சரியா வராது. ஆனால் உணர்ச்சி என்பதும் இறைவனுடைய செயலே, உணர்வு என்பதும் இறைவனுடைய செயலே. உணர்ச்சி இல்லாமல் உணர்வும் இல்லை. அப்போ உணர்ச்சியா வெளிப்படுறவனே உணர்வா நிறைவு பெறான். இப்ப பசு உணர்ச்சி வந்தா தானே சாப்பிடன்ற எண்ணமே வருது. செயல் விளைவுக்கு தகுந்தாப்புல உணவை சாப்பிட்றோம். ஆராய்ச்சியோட விழிப்பு நிலையோட தெளிவா இன்னதை சாப்பிட்டா இன்னது விளையும், இன்ன நன்மை உண்டு அல்லது இதனால தீமை உண்டுன்னு ஒரு முடிவு எடுக்கலைன்னா நம்ம சாப்பிடுவோமா? அப்ப சாப்பிடணும் அப்படிங்கிற சாப்பாட்டு விஷயத்திலேயே நமக்கு அந்த உணர்ச்சி வருது, அந்த உணர்வு வரணும். சாப்பிடணும் அப்படிங்கிற உணர்வு, எதை சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எந்த நேரத்தில் சாப்பிடணுன்ற அந்த உணர்வு வேணும். அளவு முறை காக்க வேண்டும் என்று ஆசான் அருள் தந்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் அடிப்படையான விஷயம். இதெல்லாம் எப்ப நமக்கு கிடைக்கும் என்று யோசித்து பார்த்தோம்னா, மன அமைதியாக இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். அப்ப மன அமைதி கெடுவதற்கு இந்த சூழ்நிலைகள் பல இருக்கு, பல காரணங்கள் சொல்லலாம். சுற்றுப்புற சூழலால, பிறர் மன தூண்டலால அதிகமாக அந்த எண்ணங்கள் வெளிப்படுது, மனசை பாதிக்கும். தேவையால வர்றத என்ன தேவைன்னு உணர்ந்து அதை முடிவெடுத்துக்கலாம், செயல்படுத்திக்கலாம். பழக்கத்தால வர்றத விளக்க வழியில இது சரியா தவறாக சிந்திச்சு புரிய நிதானத்தோட யோசிச்சோம்னா நன்மை தருமனி இது செய்வோம், தீமைனா விட்டுருவோம்னு ஒரு முடிவெடுத்து சங்கல்பம் செய்து சரிப்படுத்திக்கலாம். அந்த விளக்கம் கிடைக்கணும். ஆனா அப்ப விளக்கம் கிடைக்குன்னா விளங்கி கொண்டவர்கள் விளக்குனா தான் நமக்கு விளக்கம் கிடைக்கும். அந்த விளக்கம் என்று சொல்லும்போது விளக்கு, அதாவது விளக்கு இருந்தா தான் ஏற்ற முடியும். இப்ப இருள இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த விளக்கு போட்டா தானே இங்க என்ன இருக்குங்கிறதே நமக்கு தெரியுது. அறியாமைன்ற இருள நாம இருந்து கொண்டிருக்கும் போது உண்மை நமக்கு புலப்படாது. அப்ப அறிவு ஒளி ஏற்றப்பட வேண்டும். அப்ப அந்த விளக்கு தான் விளக்கை ஏற்றுது. இப்ப ஆசான் அருட்தந்தைன்ற அந்த விளக்கை ஏற்றி வச்சிருக்கு. நம்ம எல்லாம் என்லைட்டன் ஆகிருப்போம். என்லைட்டன் அப்படின்னா விழிப்புணர்வுக்கு கொண்டு வர்றாங்க. இப்ப இந்த விழிப்புணர்வு என்று சொல்லும் போது இங்க இருளா இருந்துச்சுன்னா நம்ம பார்வைக்கு ஏதாவது புலப்படுமா? ஒரு வெளிச்சம் இருந்தா தானே எதையுமே பார்க்க முடியுது. அதே மாதிரி அகத்துக்குள்ள ஒரு வெளிச்சம் வேணும். அந்த அகத்துல இருக்கக்கூடிய அந்த ஒளியை ஏற்றி வைக்கலைன்னா எதையுமே நம்ம பார்க்க முடியாது. புறக்கண்ணால பார்க்கிறோம், ஆனா அகக்கண் ஒண்ணு இருக்குது நமக்குள்ள. அந்த அகக்கண்ணாக இருப்பது எது? எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருப்பது எது? இந்த புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் என்ற அந்த பஞ்சேந்திரியங்கள் மூலமாக அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற இந்த 5 தன்மைகளை உணர்ந்து கொண்டிருக்கிறதே. இதையெல்லாம் அறிந்து பதிவு செய்து தக்க காலத்தில் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறதே மனம். அந்த மனம்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டு ஆராய்ச்சி செய்யும் போது அந்த ஆராய்ச்சிக்கு பெருந்துணையாக இருப்பது அகத்தவமும் அகத்தாய்வும். அதை எப்ப அந்த அகத்தாய்வு செய்யணும் அப்படின்னா மௌனமாக இருந்து கொண்டு செய்யணும். தினமும் 1 மணி நேரமாவது நம்ம மௌனம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அடிக்கடி மௌனம் பழக வேண்டும். வாரம் 1 நாளாவது மௌனம் இருக்கும். சுவாமிஜி சோம்வார், அதாவது சோமவார விரதம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சுவாமிஜி பேச மாட்டாங்க. வாரம் 1 நாள் மௌனம். அது உடலுக்கும் ஓய்வு, மனசுக்கும் ஓய்வு. அப்ப உடலை மனதை இயக்கி கொண்டிருக்கிற அந்த மகாசக்தி எது அப்படின்னு பார்த்தா அந்த விண்ணாற்றலாக இருக்கக்கூடிய அந்த நுண்ணிய இயக்க மூலக்கூறாகிய அந்த விண், அதுதான் நம்ம உடல்ல உயிராக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு தெளிவா உணர்த்தி இருக்கிறாங்க. அந்த உயிருடைய விரைவு, அந்த உயிருடைய இயக்க சக்தி தான் இந்த உடலையும் இயக்குது. உடல்ல எங்க தடை ஏற்பட்டாலும் அந்த தடையை நீக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தியாக, மனோசக்தியாக விளங்குவது. அப்ப உடலாற்றலாக, மன ஆற்றலாக இயக்குவது அந்த உயிர் சக்தி. இயங்குவது எது? அந்த இறையாற்றலை. எல்லா இயக்கத்துக்கும் மூலம், இயக்க மூலம் எது என்று பார்த்தா சுத்த வெளியை தவிர வேற எதுவுமே கிடையாது. சுத்த வெளி என்பது அரூபமான ஒன்று.
அந்த அரூபமானது எல்லாமே இறைவனுடைய தன்மை தான். இப்போ உருவ பேதங்கள் இருக்கலாம், நிகழ்ச்சிகள்ல மாறுபாடு இருக்கலாம், தோற்றங்கள்ல மாறுபாடு இருக்கலாம். ஆனா அரூபம் என்று சொல்லும் போது, அரூபம் என்பது பல அரூபம் உலகத்தில் இருக்க முடியுமா சொல்லுங்க? உருவம் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்ப அரூபம் என்பது ஒன்றா பலவா? அரூபம் என்பது ஒன்றுதான். அதுதான் பிரம்மம், அதுதான் தெய்வம், அதுதான் வெளி, சுத்த வெளி. அந்த சுத்த வெளி தான் வெட்ட வெளியாகவும் இருக்கு, வெட்ட வெளிச்சமா இருக்கு. ஆனா அதை யாராலையும் அதை பார்க்க முடியலன்றதுக்காக அது இல்லைன்னு சொல்லவும் முடியல. ஏன்னா அது இருக்கிறதுனாலதான் இது எல்லா இயக்கங்களுமே நடந்து கொண்டு. சுவாமிஜி கேட்பாங்க, இந்த பூமியோட எடை எவ்வளவுன்னு யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பார். இவ்வளவு எடை உள்ளது, 25,000 மைல் சுற்றளவுடைய அந்த பூமி தன்னைத்தானே 1000 மைல் வேகத்தில் சுத்திக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம பைக்கில் ஒருத்தர் 100 கிலோமீட்டர் வேகத்தில் பண்ணி என்ன வேகமாக போகிறான்னு சொல்கிறோம். ஆனால் நம்மளை சுமந்துக்கிட்டு இருக்கிற இந்த பூமியோட வேகம் மணிக்கு 75,000 மைல் வேகத்தில் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ரங்கராட்டினம் சுற்றுறது மாதிரி அதுவும் சுற்றுறது எவ்வளவு வேகம், 1000 மைல் வேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்குது. தன்னைத்தானே சுற்றுறது. நமக்கு கிருகிருப்பு எங்கேயாவது தெரியுதா? ரங்கராட்டத்தில் ஏறி உட்காந்தா அப்படியே வந்து இறங்கினவுடனே ஒரு மாதிரி இருக்கிறவ 1000 மைல் வேகத்தில் நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கிறது நமக்கு தெரியுதா? இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுல. ஆனால் அதோட 75,000 மைல் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம இந்த பூமிங்கிற வாகனத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது போல நீங்கள் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நடக்குதா நடக்கலையா? விஞ்ஞானபூர்வமாக இன்னைக்கு நிரூபித்த உண்மை. ஆனால் இதெல்லாம் நம்ம உணர முடியுதா அல்லது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்ப இந்த பூமியை போல எத்தனை மடங்கு எடையுள்ள கோள்களை, நட்சத்திரங்களை அத்தனும் அந்த தண்ணியில எல்லாம் மிதக்கிறது மாதிரி இந்த வெட்ட வெளியில தானே எல்லாமே மிதந்துகிட்டு இருக்கு. இதை நீங்க என்னைக்காவது அனுமானம் பண்ணி உருவப்படுத்தி பார்த்துருக்கீங்களா? இப்ப கடல் இருக்குது, கடல்ல அலைகள் வருவது போல, சுழல் வருவது போல அந்த வெட்ட வெளியில ஏற்பட்ட அந்த மாற்றங்கள் தான் இன்னைக்கு வானுலகும் கோள்களாக, நட்சத்திரங்களாக ஒரு காட்சி பொருளாக நமக்கு வந்திருக்கு. அந்த உருப்பொருளாக வந்தது அந்த அரூபமான இறைவெளிதாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல அனுமானத்துக்கு கொண்டு வரணும். ஒரு கருத்தை மனசுல வச்சுக்கணும். பேசுறதுக்கு எதை பத்தி வேணாலும் எப்படி வேணாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம். யாராவது சொன்னதை வச்சு, கேட்டதை வச்சு, பார்த்ததை வச்சு, அல்லது இப்படி இருக்கலாம்னு எதை வேணாலும் நினைச்சு பேசிக்கிட்டே இருக்கலாம். பேசுறதுக்கு ஒரு கருத்து தேவையில்லை. ஆனா தொடர்ந்து பேசாம இருக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா ஒரு பொருளை பிடிச்சுக்கணும். அது நிலையான பொருளா இருக்கணும், அது மாறக்கூடாது. இப்ப ஏதாவது ஒரு அலையை நினைச்சோம்னா அதோட சேர்ந்து மனசு சேர்ந்து அலபாயத்தான் செய்யும். ஆனா அந்த மனம் அலையக்கூடாது, நிலைத்து இருக்கணும், நீடிச்சு இருக்கணும், உறுதியா இருக்கணும். அப்படின்னா அந்த உறுதி பொருள், நீடித்து நிலைத்த பொருள், அந்த பொருள் எதுன்னு தெரியாம எப்படி இருக்க முடியும்? அப்ப மௌனமா இருக்கணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணீங்கன்னா முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த பிரம்மஞான விளக்கம். இந்த பிரம்மம் எப்படி இருக்கிறது, அதனுடைய தன்மைகள் என்ன, வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் 4 ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமா என்ற அளவு தெய்வத்தினுடைய தன்மையை புரிந்து கொண்டு, அதுதான் தன்மாற்றத்தில் அது இயல்பூக்கத்தை, அதனுடைய ஆற்றல் தான் இயல்பூக்கமாக தொடர்ந்து வந்து செயல்விளைவு நீதியாகவும் இன்னைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது என்ற தன்மையில அந்த தன்மாற்றம், இயல்பூக்கம், கூடுதல் எண்ணம் என்ற அந்த முத்திறம், திறமைகள், அத்தனை திறமையும் நமக்குள்ள இருக்கு. அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் ஒரு சினிமா பாட்டு இருந்தார். நீ எங்க போய் கேட்க போற? அந்த இறைநிலையே தன்மாற்றத்துல நானாக வந்திருக்கிறது. அந்த நானாக வந்திருக்கின்ற இந்த இறைநிலைக்குள்ளதான் அத்தனை விளக்கமும் அடங்கி இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உடல் துன்பம், மனத்துன்பம் எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இறை உணர்வு குறைந்து கொண்டு வருவதுதான். 1000 பேசுறோம் நம்ம, ஆனா அந்த இறை சக்தியை உறுதியாக பற்றி கொள்கிறோமா? தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடுங்க. அப்ப அந்த இறைவெளி காட்சியாக ஒரு கருத்தோட நம்ம அமைதியா சிந்திக்க சிந்திக்க
அந்த உள்ளுக்குள்ள அந்த உண்மைகளை, அந்த மெய்ப்பொருள் விளக்கங்களெல்லாம் எடுத்து காட்டுது. இதுதான் வெட்ட வெளி, இதுதான் சுத்த வெளி, இதுல தான் இவ்வளவு ஆற்றல் இருக்குது, என்னை பிடிச்சிக்கடா, என்னோட கரையண்டா, இதுதான்டா வாழ்வு, இந்த மெய்ப்பொருளோடு இணைந்து நிலை பெற்று நீ நீடித்து நிலைத்து இருக்கணும், வாழ்வாங்கு வாழணும்னு அந்த கருத்தை நமக்கு உள்ளுக்குள்ள இருந்து அது சொல்லிக்கிட்டே இருக்குது. அது நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருக்கு. அந்த இயற்கையினுடைய மொழி, இறைவனுடைய மொழி மௌனம் தான். இந்த மௌன மொழியில நமக்குள்ள என்னென்னலாம் போட்டு வச்சிருக்கோமோ அத்தனையும் எடுத்து காட்டிக்கொண்டே இருக்குது. அதை காது கொடுத்து கேட்கறது. அப்ப காது கொடுத்து கேட்கறோம்னா புறத்தே இருக்க ஒட்டு கேட்கறது இல்லை, நம்ம அகத்துல இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய ஒளி ஆதியில அசைய ஆரம்பிக்கும் போது ஒரு அந்த உரசல்ல எழுந்த ஒளி இருக்குதே, அதுதான் ஓங்காரமாய் எழுந்த நாதம். அந்த நாதத்தை முதல்ல கேட்கணும். அந்த நாதம் தான் எல்லாத்துக்குமே அடிப்படை. நாத விந்து, அந்த நாதமும் விந்தும் கலக்கலைன்னா இந்த உருவமே கிடையாது. அப்ப இந்த உலகத்துல எல்லாமே தோன்றி வளர்ச்சி அடைந்து ஒரு மலர்ச்சி நிலையில இருக்குது அப்படின்னா அடிப்படையா தாயினுடைய கருவுல ஒரு புள்ளி அளவு பனித்துளி போல் அளவான இருந்த அந்த நாதவிந்தனுடைய சேர்க்கை தானே பல அவயங்களாக இந்த உடலாக பரிணமித்து வந்திருக்குது. தன்மாற்றத்தில் அந்த இறைநிலையே இந்த உருவமாக வந்திருக்குது. இந்த உடல் என்பது பஞ்சபூத கூட்டு தானே, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையில தானே உடல் இயக்கம் நடக்குது. அதுக்குள்ள அந்த முதல் பூதமாகிய அந்த விண்ணினுடைய சுழற்சி தானே உயிரியக்கமா அந்த உடலை காத்து கொண்டு இருக்குது. அப்ப அந்த உயிரியக்கத்திலிருந்து வரக்கூடிய அலையினால தன்மையினால தானே இந்த தோடு நாக்கு மூக்கு கண்ணு காதுன்ற அந்த இறைவனுடைய கருவியாக அந்த புலன்கள் நமக்கு அமைஞ்சிருக்கு. இதையெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவாக இருப்பது எதுன்னு பார்த்தா இறைவன் கொடுத்த பரிசு வெற்றி, அது அறிவு. அந்த அறிவு என்பது நமக்குள்ள இருக்குங்கிறத என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அதுதான் என்லைட்டன் ஆகிறது, விளக்கம் பெறுவது. அந்த விளக்கம் பெறுவது என்பது என்னன்னா நமக்கு விளக்கேற்றி வைக்கிறது மாதிரி ஒரு அடிப்படையில் லேசா அப்படி மேலோட்டமா சொல்லிக்கிறோம். ஆனா விளக்கம் பெறுவதனால நாம ஞானம் அடைஞ்சிட முடியுமா? விளக்கம் பெறும்போது அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு இருக்கணும். ஒருத்தர் பிரான்ஸ்கார் என்கிட்ட பிரான்ஸ்ல பேசுறாரு, பிரெஞ்சு மொழியில பேசுறாரு. அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு எனக்கு இல்லைன்னா ஏதோ பேசுறாரு, நல்லா சிரிக்க சிரிக்க அவர் சிரிச்சுக்கிட்டே பேசுறாரு, சிரிக்க சிரிக்க பேசுறாரு அப்படின்னு தான் நமக்கு தோணுமே தவிர என்ன பேசுறாருன்னு நமக்கு புரியுமா? அப்ப நமக்குள்ள அந்த உணர்வு இல்லைன்னா, அந்த அனுபவ பதிவு இல்லைன்னா எதையுமே புரிஞ்சுக்க முடியாது. இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார். எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறது அந்த இறைவனுடைய தன்மை தானே. ஆனா நீ எங்கப்பா இருக்கிற, நீ இருக்கிறியா இல்லையா, இருந்தா தேவலாம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தர். ஆனால் இருக்குங்கிறத முதல்ல உறுதியா பிடிச்சிக்கணும். அப்ப இருக்குது அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்குதுன்னு அடுத்து ஒரு கேள்வி வரும். அப்ப இந்த மௌனம் இருக்கணும்னு நம்ம முடிவு பண்ணோம்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். அந்த நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் அந்த மூலப்பொருளாகிய இந்த உடலுக்கு, இந்த மனதிற்கு, அந்த ரெண்டு இயக்கத்துக்கு மூலமான உயிருக்கு மூலமான ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் எது அப்படிங்கிற கேள்வியை எழுப்பிக் கொண்டு சிந்திக்க வேண்டும். மௌனமாக இருப்பது என்று சொன்னால் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது மட்டும் மௌனம் கிடையாது, அது ஒரு சடங்கு. வாயை பேசாம வாய் மூடி இருப்பது, ஒரு சொல்ல கூட வெளியில உச்சரிக்காம இருப்பது என்பது ஒரு சடங்கு. அப்ப வாயை மூடி உள்ளுக்குள்ள கவனிக்கும் போது ஏற்கனவே அந்த பதிவுகள் அத்தனையும் அந்த ரெக்கார்டை பூரா எடுத்து காட்டும். இப்ப நம்ம அன்றாட குறிச்சு வைக்கக்கூடிய வரவு செலவு கணக்க ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை, 6 மாசத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை 5 கணக்கு போடுவாங்க. எவ்வளவு வரவு வந்துச்சு, எவ்வளவு செலவாச்சு, என்ன இருப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்ப நமக்குள்ள எவ்வளவு எண்ணங்கள் நமக்கு வந்திருக்கு, போயிருக்கு, எதை செயல்படுத்திருக்கோம், எதெல்லாம் செயல்படுத்தாம விட்டுருக்கிறோம், எவ்வளவு ஆசைப்பட்டிருக்கிறோம், எல்லா ஆசையும் நிறைவேறிச்சா, எவ்வளவு ஆசை இருப்பு கட்டி வச்சிருக்கிறோம், இல்லை யார் மேலாம் கோவப்பட்டிருக்கோம், அதனால என்னென்ன வருத்தங்களை சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம், அந்த வருத்தங்கள் என்னுடைய உடலை எப்படி பாதிச்சிருக்கு, மனசை எப்படி பாதிச்சிருக்கு, இதெல்லாம் எடுத்து காட்டும். அப்ப அந்த மௌனமாக இருக்கும்போது அதெல்லாம் குறிப்பெடுத்து கொண்டு இந்தந்த காரணங்களால இந்த நபர் மேல நான் கோவப்பட்டேன்,
இவரை நினைச்சு நான் கவலைப்பட்டேன் அப்படின்னு எழுதி அதுக்கு தீர்வுகளையும் கண்டுபிடிச்சு இவர் மேல கோவப்படுறதுனால எதுவும் ஆக போறதில்லை. அப்ப என்ன செய்யணும்? அவரவருக்கு அறிவு இருக்குது, அவரவருக்கு அமைந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அவர் செயல்களை செஞ்சிட்டு இருக்காரு. நன்மையோ தீமையோ அவரவர் செய்யக்கூடிய செயலுக்கு விளைவாக வருவது இறைநீதி அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நாம எதுவும் செய்ய முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். புரிந்து கொண்டு அப்படியே விட்டுறவும் முடியாது. அறியாமையில இருக்கிறவங்களுக்கு அந்த அறிவை அறிவிக்கின்ற வேலையை நாம செய்யணும். பாடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு எதை எப்ப எப்படி யார்கிட்ட சொல்லணுங்கிற விதத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அன்பு என்பது எல்லார்ட்டையும் பாசமா இருக்கணும், நேசமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம். ஆனா இந்த பாசம் நேசம்னு வந்துச்சுன்னா அன்போட காமம் கலந்து விட்டதுன்னு அர்த்தம். அதாவது ஆசை கலந்த பிறகுதான் அது வேற பேர் வரும். அன்பு எப்பவுமே அன்புதான், அது ஒரு ஊற்று. அது எப்படி இருக்குன்னா காந்த அலை தான். நமக்குள்ள அந்த உயிரிலிருந்து வரக்கூடிய அந்த அலை, அந்த அறிவே பொங்கி பிரவாகம் எடுக்குது மன இயக்கமாக. அப்ப மன அலை என்பது ஜீவகாந்த அலை தான், அந்த உயிரிலிருந்து வரக்கூடிய அலை தான். அந்த ஜீவகாந்த அலை தான் அன்பு. அந்த அன்பு இந்த உலக அனுபவங்கள்ல பெற்று புரிந்து கொண்டு ஒரு பக்குவப்பட்டு நிற்கிது பாருங்க. என்ன தேவை என்று உணர்ந்து அந்த தேவையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்ற அளவில் செயல்படும் போது அது அன்பு நிலையாக மலர்ச்சி அடையும். அப்போ ஒவ்வொருவருக்குமே அந்த வாழ்வின் நோக்கத்தை தெரிந்து கொண்டு அந்த நோக்கத்திற்கு தக்கவாறு செயல்படும் போது அந்த அன்பு ஊற்று பெருகிக்கொண்டே இருக்கும். அது எங்கெங்கெல்லாம் தடைப்படுதுன்னு பார்த்து எல்லாருக்குள்ளே ஊடுருவி நிறைந்திருப்பது அந்த காந்தம் தானே. எனக்குள்ள ஜீவகாந்தமாக இருப்பதும் எல்லோருக்குள்ளும் ஜீவகாந்தமாக இருப்பதும் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த வான்காந்தத்தினுடைய தன்மைதான்றதை புரிஞ்சுக்கணும். அப்ப கருமையம் என்பது அந்த காந்த அலைச்சுழல் உடல் முழுவது சுழன்றோடும் போது மையம் கொண்டு அங்கே ஒரு அழுத்த பதிவாக கருமையத்துல பதிவாயிருக்கு. அந்த ஜீவகாந்த திணிவு பெற்ற மையம் தான் கருமையம். முன்னோர்கள் செய்த அத்தனை வினைகளும், நாம பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் செய்த அத்தனை வினைகளும் அங்கே பதிவாகி இருப்பாக இருக்கிறது அந்த இடத்துல. அது எப்படி இருக்குதுன்னா இருப்பு நிலை வெளியாகத்தான் இருக்கு. அந்த வெளியில தான் எல்லாமே பதிவாயிருக்கு, அந்த வெட்ட வெளியில தான் எல்லாமே இருக்கு. இருப்பு நிலை வெளியாய் இயக்க அலைவினாய் உருப்பொருள் அத்தனையும் உருவானதறிந்திட்டேன் கருப்பொருள் காந்தமாக கண்டு கேட்டு உண்டு உணரும் திருப்பொருள் மனமாக திகழ்வதை உணர்ந்த பின்னே இன்று நான் நிறைவு பெற்றேன். அப்ப மனநிறைவு என்பது எப்ப வரும்னா அந்த இருப்பு நிலையாக இருக்கக்கூடிய அந்த தெய்வ நிலையை அறிந்து கொள்ளப்படும். அப்ப நமக்குள்ள இருப்பாக இருப்பது எதுன்னு பார்த்தா அந்த மனதிற்கு அடித்தளமாக நிலைப்பொருளாக நித்திய பொருளாக இருக்கக்கூடியது இங்க மன அலைச்சுழல். அங்கே நிலைக்கும் போது அந்த மனதினுடைய மறுமுனை தெய்வ நிலை, அந்த அறிவுங்கிறத இங்க புரிந்து கொள்ளணும். அப்ப இயக்கத்துல இருக்கும்போது மனமாகவும் அது நிலை பெறும்போது அறிவாகவும் இருப்பதை நாம உணர்றோம். அப்ப அறிவாக இருப்பது எதுன்னு பார்த்தா வெளிதான். அப்ப வெளி என்பதுதான் அறிவாக இருக்கு. அப்போ உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவு அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுக்கிறாரு ஆசான் அருட்தந்தையர். அப்போ உயிர் மையத்துல இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தா இறை துகள்கள். அந்த இறை துகள்கள் என்பதே காந்தம் தான். ஏன்னா அது விரைவாக தற்சுழற்சி அடைகிறது அந்த நுண்துகள். அதனால மற்றொரு விண்துகளை ஒரு டிஸ்டன்ஸ்ல தள்ளி தான் நிறுத்துது. அப்ப ரெண்டுக்கு இடையில இருக்கிறது வெளிதான். அப்ப சுழல்றது அதுவும் வெளிதான். அப்ப அது சுழலும் வெளி, அது சுத்தி இருக்கிறது சுழலாத வெளி. அப்ப சுழலக்கூடிய வெளி சுழலாத வெளி. அப்ப சுழலக்கூடிய அந்த இயக்கத்தை சக்தி நிலையாக நாம உள்ளுணர்வாக உணர முடியும். அந்த நுண்துகளுடைய இயக்கத்தையும் அந்த நுண்துகளுடைய தொகுப்பாக இருக்கக்கூடிய அந்த விண்ணினுடைய இயக்கத்தையும் உணர வேண்டும் என்று சொன்னால் அந்த அளவுக்கு மனம் நுணுகி போகணும்னா அந்த நுட்பமான மனநிலைக்கு போகிறதுக்கு அந்த நுண்மான் நுழைவுலன் அறிவு என்று சொல்லக்கூடிய பெர்ஸ்பிகாட்டிய அறிவு என்னன்னா அதற்கு இந்த மௌனம் இருந்து பழகிய ஆகும்.
மாசத்துக்கு ஒரு தடவை அவசியம் ஒரு நாள் இருந்து ஆகும். வாரம் ஒரு முறை இருப்பது சிறப்பு. இல்லைனாலும் அமாவாசை பௌர்ணமி தினங்கள்லையாவது வாரத்துக்கு 2 நாளாவது வெளி வேலைகள்லாம் நிறுத்திட்டு 2 நாளாவது மௌனம் இருந்து பழகுங்க என்று ஆசானுடைய வேண்டுகோள். அதுபோல தினம் தினம் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஒதுக்கி தினம் தினம் அகத்தாய்வும் செய்து கொள்ளுங்க. மௌனமாக இருந்து கொண்டு எல்லாத்திலையுமே மௌனமாக இருந்து கொண்டு சொல்லும் போது வெளியில புலன்கள் இயங்கி வெளி உலக தொடர்பு கொள்ளும் போது மீண்டும் மீண்டும் அந்த அலைச்சூழலை ஈர்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள போகும்போது தான் உள்ளுக்குள்ள இருக்கிறது வெளிப்படும். இந்த நிகழ்ச்சியை தான் என்ன சொல்லியிருக்காங்க முற்கால பெரியவர்கள், அமைதியாக மௌனமாக இருக்கும்போது, பேசாமல் இருக்கும்போது உள்ளுக்குள்ள இறைவன் பேசுவதை நீங்க கேட்க முடியும். அப்ப இறைவன் பேசுறான், அவன் எப்படி இருக்கிறான்? அப்ப ஒருத்தர் பேசுறாருன்னா அவருக்கு ஒரு உருவம் இருக்கணுமே. அப்ப அந்த எப்படி வருது அப்படின்னு கவனிக்கும் போது ஆனா அவன்கிட்ட உருவம் இல்லை, அது முதல்ல தெரியும். அடுத்து சரி எப்படி நாதம் வருதுன்னா அசரீரி என்ற அளவுல சரீரம் இல்லாம வரக்கூடிய சத்தம். அப்ப உருவங்கள்ல மனசை சிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். கடவுள் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா மனித ரூபத்துல பல கடவுள்களை நம்ம படைச்சு வச்சுட்டோம். கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் வச்சு குடலும் இல்லாத அந்த இறைவனுக்கு சாப்பாடெல்லாம் வச்சு சாப்பாடெல்லாம் ஊட்டிக்கிட்டு, இந்த உடம்பும் இயற்கை தான், இறைவன் தான். அப்ப நம்ம போல பசியோட இருக்கிற மற்ற ஜீவன்களுக்கு உணவு ஊட்டினா அதுவும் இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டுதான்னு உணர்ந்த பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அப்படி செய்யலாம். ஆனா பல ஜீவன்களை பட்டினி போட்டுட்டு நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றலுக்கு உணவை படைக்கணுமா? யோசிச்சுப்பாரு. அப்ப எத்தனை சடங்கு முறைகள்ல நாம சிக்கி கொண்டிருக்கிறோம் உள்ளதை உணராம. அப்ப அந்த உள்ளதை உணர வேண்டும் என்று சொன்னால் மௌனத்தினுடைய தன்மையை தான் புரிஞ்சுக்கணும். வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்ள கிடக்கைகள்லாம் அள்ளி கொண்டு வந்து முன்னாடி கொட்டும். நம்ம மேலேயே வெறுப்பு வரும், கோபம் வரும், கவலை வரும். நம்ம சுத்தி இருக்கிறவங்க இப்படிலாம் இருக்கிறாங்களே மேல அவங்க மேல ஒரு பொங்கு பிரவாகம் எடுக்கும். ஆனா எனக்குள்ள இருக்கக்கூடிய மாதிரி ஒவ்வொருவருக்குள்ளே இருக்குது. அவரவருக்கு அமைந்த சூழ்நிலையினால்தானே அவங்க அப்படி செயல்படுறாங்க என்று எண்ணும் போது அப்படியே அந்த விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு ஒதுக்கி நாம அமைதியா இருக்கணும், நாம நிறைவா இருக்கணும். அப்படிங்கும்போது யாருடைய விஷயத்திலையும் நாம யாரும் தலையிட மாட்டோம். அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ வேண்டும் என்ற கருத்து. அதுக்காக விட்டுவிடவும் முடியாது. 5 அதாவது கடமைகள்னு சொல்லும் போது 5 கடமைகளை சாமி சொல்றார். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு. இந்த 5 ஒன்றினால் ஒன்று கெடாதபார் மற்றும் சொல்றார். இந்த 5 கடமைகளையுமே நம்ம ஆற்றணும். அதுல மிக முக்கியமான கடமை எது என்று பார்த்தா தாய் தந்தையரை பேணுவதும் மனைவி மக்களை பாதுகாக்கக்கூடியது முக்கிய கடமையாக்கப்பட்டது. இந்த கடமைகள்ல யார் ஒருத்தர் சரிவர செய்கிறாங்களோ அவங்க தான் அந்த உயர்வு நிலைக்கே போக முடியும். இதெல்லாம் அடிப்படையில் நாம தெரிந்து கொண்டாலும் சமுதாயத்தில் சில சூழல்கள்னால எல்லாருக்குமே அந்த வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. அதுவும் இல்லாம நமக்கு கொடுத்தே பழக்கப்பட்டவங்க வாங்குறதுக்கு கூசுவாங்க. இப்ப நான் ஐயாவுக்கு கொடுத்தே பழகிருக்கிறேன்னா நீங்க என்கிட்ட ஏதாவது கேட்பீங்க? கேட்க மாட்டேன். ஆனா உங்களுடைய தேவை அறிந்து செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அவர் கேட்கல, ஆனா அவர் தேவைகளை நிறைவேற்றிய பொறுப்பும் கடமையும். வேதாத்திரி மகரிஷி நம்மகிட்ட ஏதாவது கேட்டாரா? எவ்வளவு அற்புதமான அந்த பொக்கிஷத்தை ஒளிவு மறைவு இல்லாம எழுத்த மௌனம் இருந்தா அப்படியே எழுதி நமக்கு எத்தனை நூல்களை கொடுத்திருக்க. பிரம்மநிலை அறிவதற்கு பிரம்மஞான விளக்கம் கொடுத்தாரு. அதிலிருந்து எழுந்த அந்த இறைவனுடைய அந்த உயிரினுடைய ஆற்றலை விளக்கிறதுக்காக இந்த பயிற்சி முறைகள் எல்லாம், தியான முறைகள், காயகல்ப பயிற்சி முறைகள் எல்லாம் கொடுத்தாரு. அந்த காந்த அலையினுடைய தன்மை தான் மனமாக இருக்குதுன்னு அந்த மனதை அறிவதற்கு உண்டான பயிற்சி முறை. அந்த மனதை வளப்படுத்திக் கொள்வதற்கு நாம என்னென்னலாம் குடும்பத்தில் அகத்தாய்வு செய்ய வேண்டும் என்ற அளவுல குறிப்பு கொடுத்திருக்கிறார். இது அத்தனையும் மௌனமாக இருந்தால்தான் செய்ய முடியும். அதனால ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு, தினம் 1 மணி நேரம் மௌனம் இருங்க. நீங்க வருஷத்துக்கு ஒரு முறை 5 தினங்களோ 7 தினங்களோ 15 நாளோ
அவரவர் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இருந்து பழகலாம். குறைந்தது ஒரு 3 தினங்களாவது இருக்க சொல்றாங்க. ஏன்னா அந்த 3 தினங்களுக்குள்ள மேலெழுந்த வாரியாக நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மேலோட்டமான அந்த வினைப்பதிவுகள் அத்தனை வெளியில வரும். அது குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்குன்னா அதை முதல்ல சரிப்படுத்திக்கலாம். அந்த 3 நாட்கள் கடந்தாதான் அந்த இறைவனுடைய அந்த தன்மை உள்ளுணர்வாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீக வெளிப்பாடு அப்பதான் நடக்கும். வெளியில பாடம் கேட்கறது டியூஷன் வச்சு கேட்கறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க உள்ளுணர்வாகவே சில விளக்கங்கள் அப்படியே டிவியில பார்க்கிற காட்சி தெரிகிறது மாதிரி அந்த எண்ணங்கள் அப்படியே காட்சியாக நமக்குள்ள அப்படியே விரிஞ்சு 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 காட்டும். எப்படி சுத்த வழி இருக்குது, அதில் அந்த தண்ணி இருக்கத்துல எப்படி மடிப்பு விழுந்தது, எப்படி துகளாச்சு, எப்படி நுண்துகள்கள் சுழலுது, அது எப்படி கோர்வையாகுது, எப்படி அணுவாகுது, அதனுடைய இயக்கம் எப்படி கோள்களாக நட்சத்திரங்களாக விரிந்தது, இந்த உலகம் எப்படி உருவாச்சு, அதில் தாவரத்திலிருந்து மனித மனம் வரைக்கும் எப்படி அது தன்மாற்றத்தில் வந்திருக்கின்ற அத்தனையும் தானாகவே அது உள்ளுணர்வாக அகக்காட்சியாக திரைப்படம் போல நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கும். அற்புதமா அனுபவிக்கலாம் அந்த ஆனந்தத்தை. எப்ப அந்த 3 தினங்களுக்கு மேல மௌனம் இருக்க நம்மால முடிந்தது என்றார். அந்த ஆனந்தத்தில் இருக்கும்போது இவ்வளவு நாளா நாம செய்ததெல்லாம் என்ன என்று ஒரு கேள்விக்குறியும் வந்து அதை செய்ய விடாம தடுத்தது எதுன்னு பார்த்தா உலகத்தின் மேல் கொண்ட அந்த பற்று, உலகப்பற்று. உலகப்பொருள் உடலுக்கும் உண்மை பொருள் உயிருக்கும் உயிர்களைகள் அறிவிக்கும் ஒழுக்க நெறி வாழ்வதற்கும் நலமளித்தல் நான் உணர்ந்தேன் நடுநின்று வாழுகின்றேன் நாடனைத்தும் ஊடுருவி நல்லறிவின் தொண்டாற்றி. அப்ப அறிவு தொண்டாற்றணும். அப்பதான் அந்த நடு நிற்க முடியும். நடுனா இந்த உடலுக்கு நடுநாயகமாக இருக்கக்கூடிய அந்த மூலாதாரத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா உயிர் சுழன்று கொண்டிருக்கும் போது அந்த உயிர் இயக்கத்துக்கு மையமாக இருக்கக்கூடிய அந்த புள்ளி, அசைவில்லாத அந்த புள்ளி வெளி, உயிர் மையத்து அமைந்த அந்த வெளி அறிவாகவும் எடுத்துக்கொள்ளலாம். நடுநின்று வாழ்கின்றேன்னா நான் அறிவுல நிலைத்து வாழ்கின்றேன். அப்ப அந்த அறிவினுடைய பொறுப்புல நம்ம அந்த பரத்தோட தன்மையில நம்ம விட்டுட்டோம்னா பரவசம் அதை ஒப்படைத்து விட்டா நம்ம பரவசமா இருக்கோம். தானே அவனாக வந்திருக்கிறது நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேங்க. நான் சொல்றோம் நான் தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிறோம். தானா வந்துருது, நானோட அந்த தானும் சேர்ந்து வந்துருது. தானா வர்ற அவன் யாரு அப்படின்னு பார்த்தா இறைவன் தான். அந்த நானோட தானும் சேர்ந்துருது. கதவை தட்டுறோம், யாரு? நான் வந்திருக்கேன். நான் தான். அந்த நான்கிறது தானா வந்திருக்கு. அந்த தானாக வருவது யாருன்னா அந்த சுத்த தானே அவனாக இருக்கிறது. தான் அவனாக இருப்பதை உணரும் போதுதான் அந்த நான் என்பது ஒன்றுதான்ங்கிறது தெரியும். நான் யார் என்று கேட்கும் போது அந்த அறிவே நானாக இருக்கிறது. அப்ப ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கிறது அதே நான் தான். அதனாலதான் சுவாமிஜி ஒரு பாடல் எழுதுறாரு, நான் என்ற தத்துவமே நாமாக உள்ளோம். நான் என்ற தத்துவமே நாமாக உள்ளோம், நாடுகள் பலவற்றில் வாழுகின்றோம். அப்ப எவ்வளவு நாடுகள்ல வாழ்ந்தாலும் இந்த வான்காந்தமும் ஜீவகாந்தமும் ஒன்றோடு ஒன்று தொடர்போடு இருக்குது. அந்த வான்காந்தாலேயே உடல்ல ஊடுருவி சுழன்றோடி கருமையத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற கருமையமும் இந்த கருமையமும் ஒன்றோட ஒன்று ஈர்க்கப்பட்டிருக்கிறதுனால தான் இன்னைக்கு பேச கேட்கவே முடியுது. இப்ப கேட்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நமக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா சில விஷயங்கள் புரியுது, சில விஷயங்கள் புரியலைன்னா அந்த புரிந்து கொண்ட விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே அனுபவத்திருக்கிறோம். அப்ப புரியாம எதையோ பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா அது புரிவதற்கு நம்ம கேட்டுக்கொண்டு சிந்தனையை செலுத்தினோம் என்றால் அதுவும் புரிந்துவிடும். அப்ப மௌனத்துல என்ன வேணும்னா சும்மா இருக்கக்கூடாது. ஏன்னா சும்மா இருக்கிறதுக்கு தானே மௌனம். இப்ப சும்மா இருக்கக்கூடாதுன்னா சிந்தனை செய்யணும். அப்ப அந்த கருத்து, அந்த பிரம்மஞானம் அப்படிங்கிறது நம்ம என்ன புரிந்து கொண்டோமோ அந்த காந்த தத்துவ ஞானத்தை அந்த மௌனம் இருக்கும் போது சிந்திக்க ஆரம்பிக்கிறது. சிந்தனை செய்ய செய்ய அந்த நிலைப்பொருளாகிய அந்த அறிவோட இந்த மனமாகிய அந்த அலைச்சுழல் அலை அது அங்கே நிலை பெறும்போது அந்த புள்ளியாக ஒடுங்கி நிற்கும் போது அந்த புள்ளியாக நிலை பெற்றிருக்கிற அந்த ஆற்றலே
அந்த அணுக்குள்ளும் நிறைந்திருக்கிறது, அணுவை சுற்றிலும் நிறைந்திருக்கிறது, இந்த உலகத்தை சுற்றிலும் நிறைந்திருக்கிறது. இந்த நட்சத்திர மண்டலங்கள் அத்தனையாக இருப்பதோ, அதை சுற்றி இருப்பதோ, அதற்கு அப்பால பிரபஞ்சத்தை தாண்டி விரிந்து அந்த எல்லாத்தையும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல், பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றல்னு சொல்லுவாங்க. யூனிஃபைட் ஃபோர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சுவாமிஜி சொல்லுவாங்க. அப்போ அந்த எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றல் தான் கோள்கள நட்சத்திரங்களை ஒருங்கிணைக்குது, நம்முடைய உடல் செல்களையும் ஒருங்கிணைக்குது, நம்முடைய மனதினுடைய ஆற்றலையும் நிலை பெற வைக்குது, நடுநின்று வாழ வைக்கிறதுக்கு அதுதான். அப்போ நடுநின்று வாழக்கூடிய அந்த அறிவை அறிய வேண்டும். அந்த தொண்டை அறிவு தொண்டாற்றல், அந்த அறிவு தொண்டை ஆற்றுறதுக்கு தான் இந்த பயிற்சி முறை. அப்போ மௌனமாக இருப்பது வாய்மூடல் மௌனம் அல்ல, மறைபொருள் மனதை அறியும் ஆய்வே என்று. அந்த ஆய்வுங்கிறது, ஆராய்ச்சிங்கிறது சிந்தனையால தான் நடக்கும். சிந்தனை என்பது அவசியம். அப்ப வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டு அகத்தாய்வு செய்யலைன்னா அந்த மௌனம் முழுமையடையாது. நான் 5 நாள் மௌனம் இருந்தேன், 10 நாள் மௌனம் இருந்தேன், 21 நாள் மௌனம் இருந்தேன், 1 மாசம் மௌனம் இருந்தேன் அப்படின்னு நம்ம டேட்டா சொல்லிக்கிட்டு இருந்தோம். இத்தனை நாள் மௌனம் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த மௌனத்தினால் கிடைத்த பலன் என்னங்கிறத முதல்ல உணர்ந்து கொண்டு அதை நாம வாழ்க்கையில அப்ளை பண்றோமான்றதை பார்க்கணும். அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம். அந்த கற்றுக்கொண்ட விஷயங்களை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தினாதான் அந்த மௌனத்தினுடைய மேன்மை நமக்கு அருள் வெளிச்சமாக தொடர்ந்து வரும். அப்ப எதை கற்றுக்கொண்டாலும் தெளிவாக இருக்கணும். இந்த மௌனத்துல அப்படியே எண்ணலைகள் ஓடுது, உணர்ச்சிகள் அலைபாகுது. போதுங்க 5 நாள்ல பேசிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எண்ண ஓட்டம் கூட வருது. உடனே ஒரு வரியில் ஞாபகத்துக்கு வருது, நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு உற்று உற்று பார்த்திடு உன்னை பின் உலகை. இந்த வரி வந்தவொன்னு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு மையத்தை பார்க்குறேன். அடுத்து உச்சிக்கு போறேன், அப்படியே மனசு அமைதியாக. அந்த எழுச்சி நிலையில பேசு அப்படிங்கிற மாதிரி இருந்த அந்த உணர்ச்சி நிலை மாறி தானாகவே உணர்வு நிலைக்கு போகுது. அதனால சாமிக்கு நீ எப்பெல்லாம் உணர்ச்சி நிலைக்கு போக அந்த மனசு அப்படி வரும்போதே நெத்தியில உச்சியில நினைவை கொண்டு போயிடணுங்கிறது. ஏன்னா இங்க நம்ம தொட்டு காட்டி கண்கள் மூலம் ஆற்றலை பெருக்கி இங்க சுழற்சியில கவனிக்க வச்சுட்டாரு. இப்ப இந்த அலைச்சூழல் ஆல்பா வேவ் என்று சொல்லக்கூடிய 14க்கு கீழே 8க்கு மேல என்ற அளவுல நம்ம பழகி இருக்கிறதுனால அந்த அலைச்சூழல்ல நம்ம மன அமைதி கூட நலம் நீலாய் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் அப்படின்னு நல்ல விஷயங்களையும் பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த நிலையில இருந்துகிட்டு உலக உயிர்கள் அத்தனையும் வாழ்த்தியும் பழகிருக்கிறோம். அப்ப எதிரியாக நினைப்போரையும் வாழ்த்தி பழகிருக்கும் போது நமக்கு அந்த நிலையில யாரு மேலேயாவது கோபதாபங்கள் வருமா, அந்த பதிவுகள் நமக்குள்ள இருக்காது. அது ஆட்டோமேட்டிக்காவே அந்த அமைதி நிலையில போய் இயங்க ஆரம்பிக்கும் போது உணர்ச்சி நிலைங்கிறது கொஞ்சம் அமைதி நிலைக்கு வந்துடும். அந்த நிலையில இருக்கும்போது என்ன காட்டுதோ அந்த உபதேசத்தை நம்ம பிடிச்சுக்கணும். அதனாலதான் என்ன சொல்றாரு, நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு உற்று உற்று பார்த்திரு உன்னை பார்த்துட்டு அந்த அலைச்சூழலை கம்மி பண்ணது பிறகு உலகத்தை பாரு. அப்ப அங்க அமைதியா இருக்கிறது நான் தான்டான்னு சொல்லுவோம். உன்னை தூண்டி விட்டவனு நான் தான், உன்னை தூண்டி விட்டுட்டு செயலை செய்ய வச்சு வேடிக்கை பார்க்க போறவனு நான் தான் அப்படின்னு சொல்லும் போது அப்ப அடுத்த ஒரு வரி எடுக்கிறாரு, உற்று உற்று பார்த்துட்டு உன்னை பின் உலகை கற்றபடி நட கருத்து விழிப்புடன்றார். அப்ப அந்த உள்ளுக்குள்ள நீ என்ன உணர்ந்தியோ, நான் என்ன உபதேசம் கொடுத்தேனோ, இன்ட்யூஷனா உனக்கு நான் என்ன கற்றுக் கொடுத்தேனோ, உபதேசம் கொடுத்தேனோ, அந்த கற்றபடி நட. அந்த உள்ளுக்குள்ள நான் சொன்ன தீர்வுகள் என்னவோ அதை நீ கடைபிடி, வாழ்க்கையில அப்ளை பண்ணு. அப்ப மௌனத்தில் கிடைக்கக்கூடிய அந்த அனுபவங்களை வாழ்க்கையில செயல்முறைப்படுத்தி பார்க்கும் போதுதான் அங்க வெளியிலையும் அமைதி என்பது தானாகவே உருவாகும். அந்த அமைதி கெடுது அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அந்த துன்பம் தந்த அலைகள், வருத்த அலைகள் அதிகமாக இருக்கும்போது அது வெளிப்படும். ஆனா வெளிப்படுவதை உடனடியாக உணர்ந்து மேல்பதிவுகளை போட்டு இந்த மௌனத்தில் கிடைத்த அந்த அற்புதங்களை மனதில் வைத்துக் கொண்டு சமநிலைக்கு கொண்டு வந்துடும். அந்த சமநிலைக்கு கொண்டு வர முடியலைன்னா நம்ம பற்றோட இருக்கிறோம்னு அர்த்தம், உலக பற்றோட இருக்கிறோம்னு அர்த்தம். அதனாலதான் அடுத்த வரி,
கற்றபடி நட கருத்து விழிப்புடன். அந்த கருத்து எது? இறைநிலையே எல்லா உயிர்களுக்குள்ளும் நின்று செயல்புரிகிறது என்றதுதான் கருத்து. என்னுள் இருப்பது எல்லோருக்குள்ளும். நான் வருத்தப்பட்டனா எல்லோருக்கும் அதை வருத்தம் பாதிக்கும். நான் சந்தோஷமாக இருந்தால் அந்த சந்தோஷம் எல்லோருக்குள்ளும் தொற்றிக்கொண்டு அனைவருக்கும் உற்சாகத்தை ஊக்கத்தை கொடுக்கும். அப்ப சுற்றி இருப்பவர்கள் அழுது தவிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த அலை நம் மனதை பாதிக்கும். அப்ப பாதிக்கும் போது மீண்டும் நம்ம அந்த உணர்வு நிலையில சிந்தித்து அதுக்கு என்ன செய்யணுங்கிறத பார்த்து அந்த செயலில் நீதிப்படி அதுக்கு மாற்று கருத்தை நம்ம அப்ளை பண்ணும் போது தானாகவே அது அடங்கும். அப்போ உணர்ச்சி நிலையில இருக்கும் போது உணர்வு தெரியாது. உணர்வு நிலையில இருக்கும் போது எல்லாமே அதுக்குள்ள அடக்கம் பெற்றிருப்பதை நாம அறிய முடியும். அதனால எல்லாத்திலையும் நிறைவை காணக்கூடிய ஒரு மனம் நமக்கு வந்துருச்சுன்னா குறை என்பது தெரியவே தெரியாது. நிறைவே காணும் மனம் வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும்னு ஒரு கவிஞர் வாடி நினைக்கிறார் எழுதியிருந்தார். நிறைவே காணும் வர வேண்டும். அதனாலதான் சுவாமிஜி இந்த தொட்டு காட்டுறாரு. தொட்டு காட்டி கொடுத்து வாழ்த்து கொடுக்கும் போது ஒரு கருத்தை சொல்றாரு. இன்று இந்த உபதேசத்தை கொடுத்துட்டோம். கொடுத்த பிறகு அந்த வாழ்த்து கொடுக்கும்போது வெற்றி மகிழ்ச்சி மனநிறைவு பெறுவீர்களாக வாழ்த்துறேன். இந்த குண்டலினி யோகத்தில் உங்களுக்கு ஆக்கினி தீட்சை மனமோந்து சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பயிற்சியை பெற்றுள்ள நீங்கள் வாழ்க்கையில எல்லா துறைகளிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் பெறுவீர்களாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எவ்வளவு உள்ளன்போடு வாழ்த்தி அந்த மன அலைச்சலை குறைக்கக்கூடிய பயிற்சியும் நமக்கு மனதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அலைகள் நமக்கு உடலை மனசை எந்த அளவுக்கு பாதிக்குது, கவலையும் எதிர்பார்ப்பும்